நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோதண்டராமர் கோவில் அருகே மிதக்கும் கற்களை வைத்து பணம் வசூல் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கோதண்டராமர் கோவில் அருகே மிதக்கும் கற்களை வைத்து பணம் வசூல் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ராமர் சீதையை மீட்க இலங்கை சென்றபோது மிதக்கும் கற்களை பயன்படுத்தியதாக புராண கதை சொல்லி மிதக்கும் கற்களின் எச்சத்தை காட்டி சுற்றுலா பயணிகளிடம் பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. மிதக்கும் கற்களை அப்புறப்படுத்த வந்த கோவில் ஊழியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலும் அங்கு நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய சூழலில் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்த பின்னர் அங்கிருக்கக்கூடிய அந்த கோதண்டராமர் சுவாமி கோயில், அதே போல தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தங்களுடைய சுற்றுலா பயண திட்டங்களை வகுத்து வரக்கூடிய நிலைமை என்பது யதார்த்தமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தனுஷ்கோடி செல்லக்கூடிய வழியில் கோதண்டராமர் கோவில் அருகே ராமர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக ராமேஸ்வரத்திலிருந்து சீதையை மீட்பதற்காக இலங்கை செல்லக்கூடிய ராமன் மிதக்கும் கற்களை கொண்டு பாலம் அமைத்து அங்கு சென்று சீதையை மீட்டு வந்ததாக கூறப்படக்கூடிய சூழலில் அது போன்ற ஒரு கற்களை பயணிகளிடம், அங்கு வரக்கூடிய பக்தர்களிடம் காட்டி அதன் மூலம் சொற்பமான தொகையை வசூல் செய்து பிழைப்பு நடத்தி வந்ததாக கூறப்படக்கூடிய சூழலில் அது முற்றிலும் தவறான செயல் என கூறி மாவட்ட நிர்வாகம் அதே போல கோவில் நிர்வாக ஊழியர்களும் அதனை அப்புறப்படுத்த முயன்ற போது இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் நீண்ட காலமாக இதை வைத்த பிழைப்பு நடத்தி வரக்கூடியதாக சொல்லி அந்த பகுதியைச் சேர்ந்த அதன் மூலம் பிழைப்பு நடத்தக்கூடிய குடும்பத்தினர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தகவலை அடுத்து அங்கு வந்த போலீசார் தொடர்ச்சியாக போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் என்பது நிலவுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.